வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸலண்ட் ரங்கோலி சேனல். நலமறியாவல். இன்றைக்கி நம்ம 5 புள்ளி சந்து புள்ளி 3ல் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் 6 பக்கமும் அந்த 3க்கு அடுத்த லைனாக 2 புள்ளி வச்சு ஒரு கோலம் போட்டிருக்கோம். பார்த்துட்டே வாங்க, புள்ளியை கவனிச்சிங்கன்னா புரியும். இப்போ 5 புள்ளி வச்சுட்டோமோ, அதுக்கப்புறம் சந்து புள்ளி 3 வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ எல்லா சைடும் 6 பக்கம் 3 இருக்குமா, அந்த 3க்கு இடையில 2 புள்ளி, அடுத்தடுத்த லைனில் 2, இப்படி 6 பக்கமே 2 புள்ளி வச்சுட்டு இந்த கோலத்தை தொடங்குங்க. நம்ம கடைசியாக போட்ட மயில் கோலத்துக்கான கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். கோலத்தில் கண்ணையும் கமெண்ட்ஸில் கதையும் வச்சுடுங்க. முதலாவது கமெண்ட் யாசுமணி சிஸ்டர் தான். உங்கள் கோலம் சூப்பர், உங்கள் கைவண்ணம் அழகுன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மகேஷ் ராதா அவங்க ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இந்த கோலம் கண்டிப்பாக நல்லா கவனிங்க, புரியும். ரொம்ப ஈஸி தான் இந்த கோலம். நம்ம ஏற்கனவே இந்த ஸ்டைலில் 7 புள்ளி வச்சு நம்ம கோலம் போட்டிருக்கோம். இது சிம்பிளான கோலம் தான், ஆனால் போட்டு பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி கலர் வித்தியாசமாக நான் கொடுத்துருக்கேன். இந்த கலர் காம்பினேஷன் எப்படி இருந்துச்சுன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லி வைங்க. ப்ளைன் கலராக கொடுக்குறத விட கொஞ்சம் மாற்றி கொடுப்போன்னு யோசிச்சு நீங்கள் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். லைக் போடாமல் வந்தீங்கன்னா லைக் போட்டுவிடுங்க. அப்படியே கோலத்தை பார்த்துட்டே வாங்க, கமெண்ட்ஸை பார்த்துட்டே வரலாம். எப்படி இருந்துச்சுன்றதை கண்டிப்பாக எல்லோரும் சொல்லி வைங்க, ஓகேங்களா? அடுத்த கமெண்ட் நம்ம ஜெயந்தி சிஸ்டர் தான். எங்கள் சாந்தி சிஸ்டர் கோலம் எப்பொழுதும் அழகு தான் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அமுதா சிஸ்டர் உங்கள் கோலம் சூப்பர், நைஸ், பாவுன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சுரேந்தர் அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி தம்ஸ்அப்பும் ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கமெண்ட் நம்ம சுதா சிஸ்டரோட கமெண்ட் தான். ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. எப்பொழுதுமே நம்ம ரங்கோலியில் மயில் வந்தால் தான் அழகு சிஸ்டர், வெரி நைஸ் அண்ட் சூப்பர் டியர் சிஸ்டர் சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நிமி மகா சிஸ்டர் கலர்ஃபுல் பீகாக், வெரி நைஸ் மேம், தேங்க்யூ ஃபார் யுவர் வீடியோன்னு சொல்லி குட் நைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மை ஹார்ட்ஸ் அண்ட் ஷவர்ட்னு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மோகனா சிஸ்டர் சூப்பர் ஒரே சூப்பராக தள்ளிட்டு ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். திலகா சிஸ்டர் நீங்கள் சொன்னபடி எல்லாம் கேட்கின்றது உங்கள் கை விரல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டர் எப்படி தப்பு வராமல் கோலம் போடுறீங்க என்று தெரியவில்லை. நான் கோலம் போட்டால் தப்பு வராமல் எனக்கு வரவே வராது சிஸ்டர், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தப்பு வராமலாம் நான் போடுறதில்ல சிஸ்டர். தப்பு வரும், உங்கள்கிட்ட காமிக்கிறதில்ல, வீடியோவில் எடிட் பண்ணி விட்டுறது. இது நம்மளை ஏற்கனவே நமக்கு நீங்கள் இப்போ கொஞ்ச நாளாக தானே வீடியோ பார்க்குறீங்க. இப்போ நம்மளுடைய பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரியும், பழைய ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். நான் எடிட் பண்ணாமல் கூட சில இடம் போட்டு காமிச்சிருக்கேன். வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் நான் கட் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுனால வரலன்னு நினச்சிக்கிறீங்க. இங்கேயும் தப்பு வரும். ஏன்னா கடைசியாக ஒரு என்ன கோலம் போட்டேன், மயில் வேல் கோலம் போட்டேன். அதில் கூட பாருங்கள், நடுவில் அந்த வேலுக்கு எல்லோவுக்கு பதிலாக வைலட் கலர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோ கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா தெரியும். அதனால் எனக்குமே தப்பெல்லாம் வரும். தப்பு வராமல் யாருக்குமே வராது. ஒரு வேளை இருக்கலாம், கோலத்தோட ஜாம்பவான்கள்லாம் இருக்கலாம், எனக்கெல்லாம் ஆனால் தப்பு வரும் சிஸ்டர், ஓகேங்களா? நம்ம காசி பாண்டியன் அவங்க ஐடியில் தான் சூப்பர் சிஸ்டர்னு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். சுப்புலக்ஷ்மி சிஸ்டர் சூப்பர் க்யூட், என் பையனுக்கு உங்களுடைய கோலம் ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பையனுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. ஆன்ட்டி கேட்டாங்க, எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னு சொல்லிவிடுங்க. அடுத்ததாக நம்ம சித்ரா சிஸ்டர் தான். காலை வணக்கம் சாந்திமா, கோலம் அருமைன்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். பச்சையம்மாள் சிஸ்டர் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம கலர் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா, இதில் அந்த முக்கோணத்துக்கு கலர் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டோம். அந்த முக்கோணத்தை ஒட்டியே திரும்ப அதே கலர் கொடுத்தா எடுக்காது அப்படின்றனால அந்த இடம்லாம் ஒயிட் கொடுத்துருக்கேன். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். 2 முக்கோணம் வர சைடும் ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் கலர் கொடுத்துருக்கேன், மேட்ச் பண்ணுற மாதிரி. ஒயிட்டாக கொடுத்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக இப்படி மாற்றி கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி கலர் கொடுத்தது ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சு நான் நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் சொல்லி வைங்க. பிரவீன்ராஜ் அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர் சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். தேஜஸ்வினி சிஸ்டர் மயில் கோலம் அழகுன்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கேட்டதால் தான் அந்த கோலங்களை போட சொன்னேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அப்படி தான் சொல்லியிருந்தீங்க, போடலாமே அப்படி தான் சொல்லியிருந்தீங்க. ஓகே சிஸ்டர், பரவாயில்ல. எல்லாருமே நம்ம சேனலில் ஜாம்பவான் தான், அதனால் யாருமே பிகினர்ஸ் கிடையாது. அதனால தான் போன கோலம் யாருமே போடுங்கன்னு சொல்லலை, நீங்களுமே போடலாமே அப்படி தான் சொல்லியிருந்தீங்க.
அதனால் இனிமேல் பிகினர்ஸ்க்கெலாம் போடுறது கிடையாது. எப்பவும் போல் நம்ம வளைச்சி நெளிச்சு போட்டு தள்ளிடுவோம். எல்லாரோட எதிர்பார்ப்பும் பிரச்சனையே இதில் என்னென்னா, எல்லாருமே ஜாம்பவானுங்களாக இருக்கீங்க கோலத்தில். நான் என்ன உங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுனே எனக்கு யோசிக்கவே தெரிய மாட்டேங்குது. எல்லாமே அப்படி இருக்கீங்க. இப்போ ஸ்கூலில் மக்கா இருக்காங்க அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து ஈஸியாக இப்போ இவ்வளோ தான் நடத்திட்டு போயிடலாம். ஆனால் ஸ்டூடெண்ட்டு எல்லாமே ப்ரில்லியண்ட்டாக இருந்தால் டீச்சர் அதை விட மக்கா இருந்தால் என்ன பண்ணுறது? மக்கானா பசங்களுக்கு எல்லாமே தெரியுதுன்னா அப்போ கொஸ்டின் மேலே கொஸ்டின் வரும். இன்னும் எதிர்பார்ப்பு, இன்னும் நடத்துறது எல்லாமே அதிகமாகணும் இல்லையா? அதை சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ஜாம்பவான்களாக இருக்கீங்க. உங்களுக்கு கோலம் போட்டு சொல்லி தரதுலே இந்த டிசைன் ரொம்ப சப்புன்னு இருக்கே, இது ரொம்ப சிம்பிளாக இருக்கே அப்படின்னு யோசித்து போட வேண்டியதாக இருக்குது. அதனால் ஜாம்பவான் மத்தியில் மாட்டிட்டு நான் முழிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு கற்பனை திறன் அதிகம், அதனால் நீங்கள் வித்தியாசமான டிசைன்களில் கோலங்களை போடணும்னு சொல்லி காட் கொடுத்துருக்கீங்க. அச்சோ, இப்படி உசுப்பேத்தியே ரணங்களாக ஆக்கிடுறீங்களே. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். கீதா சண்முகம் சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர், வெரி நைஸ்ன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். வனிதா செந்தமிழ் செல்வன் அவங்க அடியிலேருந்து நைஸ் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் ஷார் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ராதா பரமசிவம் அவங்க அடியிலேருந்து ராதா சிஸ்டர், அக்கா கோலம் செவ்வாய்க்கிழமைக்கு ஏற்ற கோலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மகா தமிழ் கோலங்கள்லேருந்து வண்ணமயில் கோலம் மிக அழகு, அருமையான கோலம் சிஸ்டர்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். சாந்தி சிஸ்டர், வெயிலும் மயிலும் கோலம் அருமை அழகுன்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அலங்காரவள்ளி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கமெண்ட் கொடுத்துருக்காங்க, நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். தேவி ராவணன் அவங்க ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஷீரடி சாய்பாபா அவங்க ஐடியிலேருந்து நைஸ்ன்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க எல்லாருக்கும், தேங்க்யூ ஸோ மச். இந்த கோலம் எப்படி இருந்துச்சுங்க? கண்டிப்பாக இது வித்தியாசமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கோலம். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி கலர் கொடுக்கணுமோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. மேலே விளக்கு டிசைன் கூட போட்டுக்கலாம். நான் இதோட சிம்பிளாக முடிச்சிட்டேன். அங்கங்கே மேலே வந்து விளக்கு டிசைனோ வெள்ளிக்கிழமைக்கு என்ன போடணும், இல்லை தாமரை போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து எதுவும் போடலை. இந்த டிசைனோட முடிச்சுட்டா நீட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் இதோட சிம்பிளாக முடிச்சிட்டேன். எப்படி இருந்துச்சுன்றதை எல்லாருமே கமெண்ட் கொடுத்து வைங்க. இந்த கலர் கொடுத்த விதம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி எனக்கு வித்தியாசம். நான் இந்த மாதிரி கொடுக்குறது இல்லையா, ப்ளைனாக ஒன்று கொடுப்பேன், இல்லை ஒன்று விட்டு ஒன்று ஒரே மாதிரி தான் கொடுப்பேன். இந்த மாதிரி கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் எல்லாருமே சொல்லி வைங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.